பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 9:30 ஆயிடுச்சு. 9:55 தான் என்னோட பஸ்ஸு. ஊபருக்கு புக் பண்ணி வெயிட் பண்ணா ரொம்ப நாள் கழிச்சு கேன்சல் பண்ணாப்ல. ஸோ திருப்பி இன்னொரு கேப் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே அவைலபிள் ஒரு ஆட்டோ உங்களை பிடிச்சி போயிட்டு இருக்கேன். பர்வீன் டிராவல்ஸ், அதாவது மதுரைக்கு போகிறதுக்காக. ஸோ வெரி எக்ஸைட்டட். இப்போ என்னாச்சுன்னா வந்து இந்த ஆட்டோ வந்து ரைட்டில் இங்கே கட் ஆச்சு. போலீஸ் வந்து அங்கே கட் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி விட்டாரு. ஸோ அந்த முனையிலேருந்து நடந்து போயிட்டு இருக்கேன். உள்ள லேட் ஆயிடுச்சு. 9:55 9:50 ஆயிடுச்சு. அவர் வேறு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காரு வீட்டுக்காரர் வேறு. யூஸ்வலி 2 பேக் தான் கொண்டு போவேன். பட் இந்த வாட்டி 3 பேக். என்ன காரணம்னா வந்து ட்ரோன் ப்ளஸ் கிம்பிள் இது எடுத்துகிட்டு போகிறதுனால, அது கொஞ்சம் பெரிய ட்ரிப்புன்றதுனால துணி நிறையா எடுத்துகிட்டு போகிறோன்னா அதில் வைக்க முடியல. பாப்பா வண்டியை பார்த்துட்டேன். லெட்ஸ் கோ. இன்னும் டிரைவரே வரல. 10:02 பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஓ மை காட், டிவிலாம் வர போகிறேன். சவுண்டு வர கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சீட் 11 o'clock. சரியான டயர்ட். உட்காந்துட்டு போனான்னு பார்த்தா வேலை பார்த்தேன் தெரியாது. ஓகே, பட் இந்த எக்ஸ்ட்ரா பம்ப் இருக்குது தெரியுமா, அது வந்து தலையில் இடிக்குது. இந்த இடத்துல உட்காந்துட்டு போக முடியல. என்ன வண்டினா போவேன் டெக் அண்ட் சம்திங் சீப் லைக் 900 rupees the ticket. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுது. அண்டு ஏதோ இடத்துல பஸ் நின்று இருக்குது. இங்கே லன்ச் சாப்பிட போகிறோம். கரெக்டாக 1 hour தூங்கினேன். தூக்கம் இல்லை. அப்படியே கண்ணை மூட்டு தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு. பட் இப்போ ஸ்லீப். ஸோ மீல்ஸ் கேட்டிருக்கேன். மீல்ஸ் வரட்டும். மீல்ஸ் சாப்பிட்டு 3 பஸ்ஸில் போய் தூங்க வேண்டியதான். கர்ட் ரைஸ் வந்து யூஸ்வலாக பிடிக்காது. என்ன வந்து கர்ட் ரைஸ்னால் தனியாக கர்ட் பிடிப்பேன். பட் கர்ட் ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் இது மாதிரி கர்ட் ரைஸ்லேயே வந்து இவங்க வந்து நல்லா அப்படியே மசிச்சு அதில் வந்து அந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது லைட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அந்த தாளிச்ச ஃப்ளேவர். அண்ட் ஒரு காய் வச்சுருக்காங்க. ஐயோ மிளகா, கொத்தவரங்காய் இட்ஸ் குட். சாம்பார் சாதம். ஒரு அப்பளம் உனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மீல்ஸுக்கு அப்பளம் வராது. பட் நான் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன். மீல் சாப்பிட்டாச்சு. கடலை மிட்டாய் சேர்த்து சாப்பிட்டேன். என்ன பார்க்குறேன்? எனக்கு ஐஸ்கிரீம் வைதவே. இன்னைக்கு அந்த பாப்பா தான் வந்து நம்மளோட ட்ராவல் படி. சாப்பிட்டியா? ஸோ டைம் 5:30 ஆகுது. மதுரைக்கு நான் வந்துட்டேன் கரெக்டாக. நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு பேசிட்டு போகிறாரு. கேக் கிடையாது கரெக்டாக கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தங்குறேன் இன்னைக்கு. ஹோட்டல் பலினி 2 நாள் புக் பண்ணியாச்சு. இது நல்லா இருக்கு ரொம்ப. அதாவது பளிச்சுன்னு இருக்கு. ஜஸ்ட் உள்ள வந்திருக்கேன். போய் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வரணும். வாங்க வாங்க வாங்க. லுக் ஹூ இட் இஸ். மிஸ்டர் விவேக். விவேக் எப்படி இருக்கீங்க விவேக்? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். தேங்க்ஸ். சோ गाइस இப்போ டைம் பாத்தீங்கன்னா டைம் என்ன ப்ரோ? அது
இதெல்லாம் டைம் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இதை வாங்கிட்டேன், இதில் நம்பர் ஒழுங்காக தெரியல, டக்குன்னு தெரிய மாட்டேங்குது டைம். கொஞ்சம் நேரம் பார்க்க வேண்டியது இருக்குது. 7:10. ஸோ 7:10 அண்ட் நாங்கள் இப்போ வெளியே கிளம்புறோம். எங்கே போகிறோம்னா நாளைக்கு விஸ்வாசம் படம் பார்க்க போகிறோம். அந்த படம் பார்க்கும்போது அங்கேருந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக அவங்ககிட்ட பேச போகிறோம். அந்த தேட்டர் ஓனர்கிட்ட அவங்க கிட்டக்க நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் கோ. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. அண்ட் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சினிப்பிரியா தேட்டருக்கு வெளியில் இருக்கோம். எஸ், ஆமாம், வெளியே தான் இருக்கும். நாளைக்கு தலைப்படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் கூட்டமாக இப்போ நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நாளைக்கு காலையில் தான் படம் ரிலீஸ் ஆகுது, பட் இப்போயே கூட்டம் அங்கே இருக்குது, ஏன்னு தெரியல. அந்த பெர்மிஷன் நம்ம எதுக்காக நம்ம கேட்டு வந்தோமோ அது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு நவீன். இன்னைக்கு இவரால தான் நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் நவீன். நம்மளோட வீடியோ பார்க்குறவர் தலைவர் படம் நல்லா பாருங்க. இர்ஃபான் வியூ வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுங்க. என்கிட்ட பிடிச்ச வீடியோ ஒரு வீடியோ சொல்லுங்க. உங்களோட பெஸ்ட் வீடியோ எங்கள் ஊரில் எடுத்த தேனி வீடியோ தான் எனக்கு ரொம்ப தேனி வீடியோ. வாவ், நைஸ், தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு, அதாவது இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, பட் பசி இருக்கிறதுனால சாப்பிட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பவர் கிடைக்கும். இங்கே நான் இப்போ வந்து சோறு வீடியோ பண்ண போகிறது இல்லை, சாப்பிட தான் போகிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இடமே கிடையாது. உள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. இங்கே வெளியில் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கேயும் கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டுருந்தாரு, இப்போ தான் போயிருக்காரு. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்க மிச்சம் மீதியை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். பிகாஸ் சரியாது இங்கே முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. நன்றி நன்றி. ஹே, நல்லா இருக்குல்ல ஃப்ரேமு ப்ரோ? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ப்ரோ. அப்படி இருக்கக்கூடாது ப்ரோ. ரொம்ப நேரம் இர்ஃபான் வந்து எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு. எச்சி ஊறுதா? எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப பசி. மதியானம் வந்து இந்த லிட்டில் ஒரு குட்டியான ஒரு மீல் சாப்பிட்டதுனால பத்தலை. அதுவும் வெஜ்ஜு. நம்மளாம் வெஜ்ஜு செய்கிறவனுங்க, நம்மளுக்கு வெஜ்ஜு இப்படி சரியா போகும். அதுவும் இன்னைக்கு மதுரைக்கு வந்துட்டு சும்மா வேற ஏதாவது போய் சாப்பிட முடியுமா? அவ்வளோதான். ஃபேமஸ் பத்தி தெரியும் பயிறு. யாராவது வந்து நம்மளை டேக் கேர் பண்ணுவாங்களா? போயா அந்த 2 குழம்பு கைஸ் காமிக்க மட்டும் தான் செய்வேன், சொல்ல மாட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி, எதை கேட்டாலுமே இல்லை இல்லைன்றாரு அவரு. அழகா இட்லியில வந்து கறி குழம்பு ஊற்றிருக்காங்க. சொல்ல மாட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆஹா, இட்லி பஞ்சு மாதிரி இருக்குது. சொல்ல மாட்டேன். இப்போ டைம் வந்து 12 மணி, சாரி 11 மணி. இன்னும் 5 மணி நேரத்தில் படமா? சாரி, நாட் 5 மணி நேரம், 6 மணி நேரத்தில் படம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வரலாம் நம்ம. ஃபாலோவர் அப்படிங்களா ஜி? தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் போகிற எல்லா யூடியூப் வீடியோவும் பார்ப்பேன். அப்படிங்களா? ட்ரோன் பெர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ காலையில் 4 மணிக்கு இங்கே வரப்போம். அது வேலை கிடையாதுல்ல? இப்போ வேறு வேலையில் இல்லை. சூப்பர். See you in the room. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:45 ஆகுது. அண்ட் நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு, அதாவது ரெடி ஆயிடுச்சு விஸ்வாசம் பண்ண போகிறதுக்காக. ப்ரோ ரெடியா ப்ரோ? ரெடி. அவர் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆனாரு, நான் செகண்ட் ரெடியாக இருக்கேன். எத்தனை மணிக்கு படம் ஆரம்பிக்க? யாரும் சொல்லுவீங்களே ப்ரோ?